2026 சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து விளக்கம் அளித்து தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுகவுடன் தவேக கூட்டணி என்று வெளியாக வரும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றது. தவேகவின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. மக்களின் பேராதரவோடு பெரும்பான்மையுடன் வென்று தமிழக மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் தளவாய் சுந்தரத்துக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் EPS அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தன் தரப்பு விளக்கத்தை தலைமைக்கு தளவாய் சுந்தரம் தெளிவாக கூறியதன் மூலம் தளவாய் சுந்தரம் மீது தவறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட பழனிசாமி பறிக்கப்பட்ட பதவிகளை அவருக்கு மீண்டும் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். கட்சியின் அமைப்பு செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடந்த தமிழகத்திற்கான நிதி பகிர்வு தொடர்பாக நிதிக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெண் IPS அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்த புகாரில் விடுதலை சிறுத்தைகள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். லாட்டரி மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் 12.41 கோடி ரூபாய் ரொக்க பணம் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தல்கள் மற்றும் 14 மாநிலங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் இதுவரை ரூபாய் 1000 கோடி வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு துணை ராணுவ படையினர் 5000 பேரை அனுப்ப உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் சித்தாந்தங்களுக்கும் சில கோடீஸ்வரர்களுக்கும் இடையே நடக்கும் போர் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக புதிய சாதனையாக நேற்று முன்தினம் நவம்பர் 17 ஒரே நாளில் 5 லட்சம் பேர் உள்நாட்டு விமானங்களில் பயணித்துள்ளனர் என மத்திய விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் சராசரியாக ஒரு நாளைக்கு 3161 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன. இது முந்தைய மாதத்தை விட ஒரு நாளைக்கு 8 விமானங்கள் அதிகம். டில்லி அரசில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் தன் பதவியை நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். அவர் நேற்று பாஜகவில் இணைந்த சம்பவம் டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.